ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஊர் அமேசான்ல எல்லாம் நம்ம திங்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி ரொமேனியாவில் டெமோன்னு ஒரு ஆப் இருக்குங்க. இதில் வந்து நம்ம வந்து பார்த்து ஆர்டர் போட்டு இப்போ நம்மளுக்கு அமேசான் மாதிரியே பார்சல் வந்துட்டு பாருங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சி இந்த மோல்டில் ஊற்றி வைக்க போகிறேன். அதாவது ஈஸியாக குழம்பு வைக்கிறதுக்காக இதில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த இது வந்து எத்தனை 2 வாங்கியிருக்கோம், 2 செட்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஏதோ என்னன்னு தெரியல. இது வாட் இஸ் திஸ்? இது எதுவும் லாங்குவேஜே புரியாது. இது என்னது? இதுவும் என்னன்னு தெரியல. இது வந்து வாஷிங் மிஷினுக்கு உள்ள வாஷிங் மிஷினை தூக்கி இதில் வச்சிடலாங்க. இது வந்து கீழே வந்து ஸ்டாண்டு வைப்போம் இல்லையா, அது இல்லாமல் இது வந்து கால் அதுக்கிட்ட வைக்கிறதுக்குங்க. ஸ்க்ரூவெல்லாம் இல்லை இருக்கு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல. 4 இருக்கு பாருங்க, 4 கால் வைக்கிறதுக்கு. வேக்யூம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. எவ்வளோ தாங்குமா என்னன்னு தெரியல. ஆணியெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே தூக்கி வைக்க வேண்டியதுதான். இது இந்த மோல்டு தான். இது வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்குங்க. ஏர் ஃப்ரையரில் வந்து எதுவும் அதை ஃப்ரைலாம் பண்ணணுன்னாக்க இந்த பேப்பரை வச்சு அதில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரையர் வந்து அழுக்காகாமல் எண்ணெய் ஆகாமல் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது ஏன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். இதில் வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து பேப்பர். வேற என்ன? இது வந்து ப்ரஷ்ஷுங்க, குட்டி ப்ரஷ்ஷு. பால்கனி விண்டோலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி ப்ரஷ் பண்ணி இப்படி அள்ளலாம். இங்கே பாருங்க, இது இதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி ப்ரஷ் பண்ணி அந்த பால்கனி விண்டோலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் அந்த ஷட்டர்லாம் கேப் இருக்கும்ல கீழே, அதை வந்து இந்த ப்ரஷ்ஷால் அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அள்ளிக்கலாம் போல இருக்குங்க. அப்படி உள்ளே வச்சு இதில் அள்ளிடலாம். ஸோ க்யூட். இது வந்து இப்படி தொங்க விட்டுக்கலாம், கம்பியில் எங்கேயாவது தொங்க வச்சுக்கலாம். குட்டி பொருள். இது எப்படி தேடி வாங்கியிருக்கோம். சில விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ண முடியாத சில விஷயங்களுக்கெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு துணியை ஈரத்தை போட்டு தொடச்சிட்ருக்கோம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. ஏதோ ஆசை வாங்கி வச்சு. இது என்ன? ஓ, ஓகே ஓகே. இது வந்து என்ன தெரியுமா, இதில் வந்து அதாவது பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக இதில் போட்டு வச்சுட்டு இதை மாட்டிக்கணுங்க. இது வழியாக வந்து நம்ம வந்து அந்த கவர்லாம் எடுத்துக்கலாம். இதை மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சுட்டு இதில் போட்டு வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா உருவி எடுத்துக்கலாங்க. அதுக்காக வாங்கினது இது. எனக்கே என்னன்னு தெரியல. இது வந்து கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக, பாட்டில்லாம் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இதை வாங்கினேங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததா. வாட்டர் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, சும்மா சோப்பை ஊற்றி குளுக்குறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்காங்க, இந்த ப்ரெஷ்ஷு. இது வந்து சூடாக டீ இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினேன். எல்லா பொருளும் நல்லையா என்ன? இவ்வளோதானே போட்டேங்க. இருங்க பார்ப்போம், ஃபோனில் பார்க்கலாம் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு. என்னத்தா உடையுது?
இப்போ தான் எனக்கு தெரியுது இது என்னன்னு. இது வந்து என்ன தெரியுமா அது? எனக்கு என்னன்னே தெரியல இதெல்லாம். இங்கே பாருங்க. இதில் வந்து சில பொருள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஹூக்கெல்லாம் வெளியில் வந்து மித்த துணியிலெல்லாம் மாட்டி இழுக்குது இல்லையா, அந்த மாதிரி திங்ஸை வந்து இந்த பேகுக்குள்ளே போட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டோம்னா அடுத்த பொருளோட போய் மிங்கிள் ஆகி பிச்சு ஒன்றோட ஒன்று பிய்யாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்காகங்க இந்த பேகு. இப்போ தான் எனக்கு தெரியுது என்ன போட்டோன்னு. இந்த பேக் அதுக்கு தான். 3 பேகை தான். எனக்கு என்னன்னே தெரியல அது என்னென்னு. அப்புறம் வந்து இது வந்து இது என்னென்ன பார்ப்போம். ரெண்டு கேட்டதுல இது வந்து குட்டி குட்டியாக திங்ஸ் வச்சுக்கிறதுங்க. என்னன்னு எனக்கு புரியல நிஜமாவே. இங்கே பாருங்களேன், இப்படி இருக்கு. ரியலாகவே எனக்கு என்னன்னே தெரியல இது ஆக்சுவலாக. இருங்க, இப்படி இப்படி கவர்க்குள்ளே இப்படி இருந்துச்சு. எனக்கு இது என்னடா அட்டை மாதிரி இருக்கே, இந்த கவர்க்குள்ளேருந்து இது இப்படி எடுத்தேன்னா இது என்னன்னே எனக்கு புரியல நிஜமாவே. இது என்னமோ அட்டை மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். இங்கே பாருங்களேன், விரிச்சிட்டு சிப்பை போட்டுட்டு இப்படி வச்சுட்டு இதில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இதில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒர்த்துது. இது நல்லா இருக்கு, இந்த பொருள் நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. இது மோல்டு 3 வாங்கியிருக்கு. அப்புறம் இது வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதுக்கு, துணியெல்லாம் போட்டு துவைக்கிறதுக்காக உள்ள கவரு. இது வந்து குட்டி குட்டி பொருள் வைக்கிறதுக்கு. இது வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு வச்சு எடுக்கிறதுக்கு. இது வந்து வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு. இது டீ கோஸ்டர். அப்புறம் இது வந்து விண்டோ, இது வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது விண்டோ க்ளீன் பண்ணுறதுக்கு. இது ஏர் ஃப்ரையரில் வைக்கிற பேப்பர். பை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்களா எல்லா பொருளையும்? சூப்பராக இருக்கா? பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.